என்ன நாங்க பெருசா கேட்டுக்கிட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா? விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நேற்று தமிழ்நாட்டின் கரூரில் அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் பதிவானது. அரசியல் தலைவர் விஜய் நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்தனர். சுமார் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆனால் கேள்வி, இது யார் தவறு? விஜய் தரப்பின் பிழைகளாக முன்வைக்கப்படுபவை. காலதாமதமாக கூட்டத்தில் கலந்து கொண்டவை. தண்ணீர், நிழல், மருத்துவ உதவி போதுமான அளவு அங்கு கிடைக்கவில்லை. உண்மையில் அந்த நெரிசலில் இதனை கையாள்வது இலகுவான விடயம்தானா? அரசு மற்றும் காவல்துறையின் பிழைகளாக முன்வைக்கப்படுபவை. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. ஆல்டர்னேட் எக்ஸிட் வழிகள், பேரிகேட் அமைப்புகள், கிரவுட் சர்க்குலேஷன் குறைவாகவே இருந்திருக்கின்றன. எத்தனை பேர் வருவார்கள் என்ற கணிப்பு தவறி இருக்கிறது. கூட்டம் மோசமாக இருந்தபோது உடனடி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இதன் விளைவாகவே இந்த அனர்த்தம் பதிவானது. தமிழக அரசு உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் 10 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் நிவாரண உதவி வழங்கியுள்ளது. தவேக தலைவர் விஜய் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் 20 லட்சமும், காயமடைந்தோர்களுக்கு ரூபாய் 2 லட்சமும் வழங்கியுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னால் திமுக தலைவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் பிரசன்னமாகினர் என்ற செய்திகள் வெளியானாலும், சம்பவம் நடைபெற்ற நேரம், நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் இருந்த நெரிசல், இவர்களின் அதிவேக வைத்தியசாலை வருகை தொடர்பாக சில சந்தேகங்கள் ஊடகங்களில் எழுந்துள்ளன. எவ்வாறாயினும் விசாரணை முழுமையாக நடக்கும் வரை உண்மையான நிலை வெளிப்படாது. தமிழ்நாடு முதல்வர் M.K. ஸ்டாலின் இந்த சம்பவத்தை விசாரணை செய்ய ஒரு தனிநபர் ஆணைக்குழு அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஆனால் இந்த விசாரணை CIDக்கு மாற்றப்படுவது சிறப்பானது என தவேக கருதுகிறது. காரணம், தமிழ்நாடு அரசின் ஃபேக்ட் செக்கிங் பிரிவின் கடந்த கால செயற்பாடுகள்தான். சட்ட ரீதியாக மக்கள் பாதுகாப்பு என்பது அரசின் முதன்மை பொறுப்பு. ஆனால் நெறிமுறை ரீதியில் விஜயும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்தான். அரசியலும் ஆதரவாளர்களிடம் உள்ள அன்பும் இரண்டாம் நிலை. முதலில் மனித உயிரின் பாதுகாப்பு எங்கும் எப்போதும் முதன்மையாக உறுதி செய்யப்பட வேண்டும்.